ரஜினிகாந்த் அவர்கள் கருத்துக்கு பல கருத்துக்களை பல பேர் பேசுவாங்க. ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசுவாங்க. அவருக்கு ஆதரவாக எதிர்ப்பாக பல பேசியிருக்காங்க. ஆனா எதற்குமே ரஜினிகாந்த் அவர்கள் ரியாக்ட் பண்ணி பார்த்தே கிடையாது. முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவுடைய இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து தாவேகாவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலர் ஆதவ் அர்ஜுனா என்னை பற்றி பேசியிருக்கிறது உண்மைக்கு புறம்பானது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கார். ஒரு 30 ஆண்டு காலமாக நேரடியான அரசியல் கருத்துக்களை பல்வேறு மேடைகளை பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்ன பிறகு எத்தனையோ ஊடகங்கள் ஏன் ஜெய் அவர்களுடைய அரசியல் வருகை குறித்து, மாநாடு குறித்து, கரூர் விவகாரம் குறித்து எதெல்லாம் பேசும்போது கூட நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு போயிருவார். சினிமா சம்பந்தப்பட்ட ஷூட்டிங் போகும்போது ஜெயிலர் 2, ஜெயிலர் 1 ஷூட்டிங் போகும்போது கூட அவர்கிட்ட கேட்கற கூட நோ கமெண்ட்ஸ் சிம்பிளா பல் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத ரஜினிகாந்த் அவர்கள் இதற்கு ரியாக்ட் பண்ணிருக்காரு. அறிக்கை சின்ன அறிக்கை தான், மொத்தமே ஒரு வரி தான், திருக்குறள் மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா கீழே காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். அப்போ இதன் மூலமாக ரஜினிகாந்த் அவர்கள் ஏதோ சொல்ல வராரு. விஜயினுடைய அரசியலுக்கும் தாவேகாவுக்கும் ஏதோ ஒரு கருத்தை பதிவு பண்ண வர்றாரு அப்படிங்கறதா இதுல இருக்கக்கூடிய செய்தி. ரஜினிகாந்த் அவர்களை பத்தி ஆதவ் பேசணும்னா இவ்வளவு பிரச்சனையாச்சா? ரஜினிகாந்த் அவர்களே ரியாக்ட் பண்ண அப்படிங்க இருக்கும், ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த போஸ்ட்டை போட்டது வேற யாரும் இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? தாவேகா கட்சியோட தலைமை பொறுப்புல இருக்கிற திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்துல என்னை பத்தி உண்மைக்கு மாறா ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாருன்னு குறிப்பிட்டிருக்காரு. உண்மைக்கு மாறானா அரசியலுக்கு வராததுக்கு உடல்நிலைதான் காரணம்னு ரஜினி அவர்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா திமுக மிரட்டல் தான் காரணம்னு ஆதவ் சொன்னார்ல, அதைத்தான் ஒரு உண்மைக்கு மாறான தகவல்னு சொல்லியிருக்காரு. அவரோட அவதூறு கருத்தை கண்டிச்சு எனக்கு ஆதரவா குரல் கொடுத்த இவங்க அவங்கன்னு எல்லார் பேரையும் உள்ள கொண்டு வந்திருக்காருங்க. அரசியல்வாதிகள், நட்சத்திரங்கள், அப்புறம் இந்த ஊடகவியலாளர்கள் அவ்வளோ பேர்களை உள்ள கொண்டு வந்து நன்றி சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். இதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? என்னை வாழ வைக்கிற தெய்வங்களான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் இந்த விஷயம் வெளியே வந்ததுமே, ஆதவ் பேசின வீடியோ இருக்குல்ல, அது வெளியே வந்ததுமே ரஜினி சாரோட ஃபேன்ஸ் தான் பயங்கரமா ட்ரிகராகி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் விஷயம் பெருசா மாற மாற ஒரு பெருந்தலைகளா கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த போல்டு பண்ணப்பட்டிருக்க இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுதா மக்களே? படிக்க முடியுதா? காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும்னு சொல்லியிருக்காரு. புரியுதா? வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள், ஜெய்ஹிந்த், அன்புடன் ரஜினிகாந்த்னு அவர் சைனை போட்டு முடிச்சிருக்காருங்க. ஏற்கனவே ரஜினி சாரோட ஃபேன்ஸ் விஜய் சாரோட ஃபேன்ஸ்க்கு எதிராக ஆடுவாங்க. இப்ப சலங்கை வரை கட்டி விட்டாரா? என்னென்ன பண்ண போறாங்களா சோசியல் மீடியால. சிக்கன் கடைக்கு வந்து இந்த சிக்கன் வாங்க போனவங்க எல்லாம் ஒரு சம்பவத்தை பார்த்திருப்பீங்க. அதாவது அங்க வந்து இந்த கோழியை வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா சாவடிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கத்திய வச்சு சதக்குன்னு அந்த கழுத்தை வெட்டிடுவாங்க. இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கோழி அப்படி புடிச்சு அப்படி திருவி என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே அந்த தொண்டையை பிடிச்சி இழுத்துருவாங்க, தலை தனியா வந்துடும். இப்படி 2 விதமா பாத்தீங்கன்னா கோழியை வந்து சாவடிப்பாங்க. இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த அணில் குஞ்சுன்னு சொன்னா நல்லா இருக்காது, இந்த காக்கா குஞ்சுகளை, அப்பதான் அவங்களுக்கு கரெக்டா புரியும். இந்த காக்கா குஞ்சுகளை என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே புடிச்சு அந்த கழுத்தை திரு திருவி, நான் உங்களை உடனே சாவடிக்க மாட்டேன்டா, வெயிட் பண்ணுங்க, எலெக்ஷன் அன்னைக்கு உங்களை கதம் பண்றேன்னு இன்னைக்கு ஒரே போஸ்ட்ல பாத்தீங்கன்னா மொத்த அணில் குஞ்சுகளையும் நம்முடைய சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா கதற விட்டு இருக்காரு. லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் வச்சாரு பாருங்க. அந்த வார்த்தை போதும். ஏப்ரல் 23ஆம் தேதி விஜய் காதுல ஊத போற சங்கு, என்னங்க நாய் கத்துற மாதிரி இருக்கா? சாரி எனக்கு வரல. இந்த சங்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஊத வேண்டிய சங்கு எனக்கு இப்பயே கேக்குது. ஏங்க லாஸ்ட்ல என்ன பண்ணிருக்காருன்னா இந்த பிளாக் லெட்டர்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஹைலைட் பண்ற மாதிரி காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும். எது காலம் பேசாது கண்ணா? ரஜினி சார் ஸ்டைல்ல சொல்லணும்னா காலம் பேசாது கண்ணா, வெயிட் பண்ணி பாரு, காத்திருந்து பதில் சொல்லும். என்னத்தை மீன் பண்ற நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். தம்பே நீ பேசு, எவ்வளவு பேச முடியுமோ பேசு, ஆனா 23ஆம் தேதி நான் உட்பட என் ரசிகர் பட்டாளம் உனக்கு பதில் சொல்லும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செருப்பால் அடிக்கிற மாதிரி, ஏங்க உண்மையாலே செருப்பால் அடிக்கிற மாதிரி தான் அடிச்சு விஜய்க்கும் ஆதவ் அர்ஜுனாக்கும் ஒரு கிளாஸ் எடுத்திருக்காரு. ஆதவ் அர்ஜுனா ஒரு கூட்டத்தில் பேசும்போது ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வராது காரணம் திமுகவோட மிரட்டல் தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. அது ரஜினி ரசிகர்களை வந்து ரொம்ப கொதிப்படி வச்சு, அது அவருடைய அறியாமை குறித்த பேச்சு, அறிவீனத்தின் உச்சம், ஒரு தான் தோன்றித்தனமான பேச்சு. அவர் முதல்ல ஒரு அரசியல்வாதியே கிடையாது அப்படின்றது என்னுடைய நீண்ட நாள் கருத்து. நான் பல முறை சொல்லிட்டேன், அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது. அவர் திடீர்னு வந்து விஜய் அவர்களுடைய புகழ் வெளிச்சத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்காரே தவிர அண்ணன் திருமாவளவனுடைய புகழ் வெளிச்சத்தில் ஒட்டிக்கிட்டு இருந்தார்.
திமுகவின் முதன்மை குடும்பத்தோட ஒட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய விஜய் பக்கத்தில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்காரு தவிர அவருடைய பேச்சு எதுவுமே அரசியல் முதிர்ச்சியான பேச்சு கிடையாது, நாகரிகமான பேச்சு கிடையாது. தன்னை விமர்சித்த தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவுக்கு காலம் பதில் சொல்லும்னு நடிகர் ரஜினிகாந்த் அறிக்கை மூலமா பதிலடி கொடுத்திருக்கிறது சினிமாவிலையும் அரசியல்லையும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தாவேக போராட்டத்துல பங்கேற்ற ஆதவ் அர்ஜுனா தமிழ்நாட்டுல எம்ஜிஆருக்கு பிறகு அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும்னு ரஜினிகாந்த் நினைத்ததாகவும், ஆனா மிரட்டல்களால அவர் அரசியலுக்கு வரலன்னு பேசினாரு. அவரது பேச்சுக்கு EPS அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், ரகுபதி, அமீர்னு பலரும் தனது கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. பரபரப்பான அரசியல் சூழல்ல ஆதவ் அர்ஜுனாவின் இந்த பேச்சுக்கு ரஜினி அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அதுல தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பேசியது உண்மைக்கு மாறானது என்றும், காலம் பேசாது ஆனா காத்திருந்து பதில் சொல்லும் என்றும் பதிலடி கொடுத்திருக்காரு ரஜினிகாந்த். ரஜினி சார் பேசுனது சொல்கிறேன், படிக்கிறேன் பாரு. அதாவது பாராட்டி பேசுகிற லிஸ்ட்டை பைக்கில் வச்சுக்கிட்டாரா, வச்சுட்டு மைக்கை பிடிக்கிறாரு. இந்திய திருநாட்டின் இணையில்லாத கலைஞர் நடிகர் திலகம் சிவாஜி சார் அவர்களின் உடல் நலத்துக்காக அரை நிமிடம் எல்லோரும் எந்திரிக்கணுங்கிறார். மஸ்ட்டு மைக்கை பிடிச்ச உடனே ஜெயலலிதாவிலேருந்து எல்லோரும் எந்திரிச்சு நின்னாங்க. அரை நிமிஷம். அது தெரியுமா உனக்கு? ஜெயலலிதாவை அந்த கூட்டத்தில் நிற்க வச்சு சிவாஜி சாருக்கு ப்ரே பண்ண வச்ச ஒரு பெரிய தைரியசாலி. உனக்கு என்ன தெரியும்? உங்கள் நொண்ணுனுக்கு தெரியுமா? அப்போல்லாம் அவன் வந்து பால் சாப்பிட்டுட்ருப்பான். நீ எங்கேயாவது எங்கே இருந்த, அந்த வயசு என்ன இருக்குன்னு தெரியல, நீ அப்போயாவது எங்கேயாவது ஒரு பொட்டன் நாய்க்கு பின்னாடி ஆண் நாய் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருந்திருப்ப. அப்போ அடுத்து சொல்கிறார், அடுத்து முதல்ல ஜெயலலிதா நிறைய பாராட்டிட்டு, இந்த மாதிரி விளையாடுறதுக்கு பாராட்டு அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லிவிட்டு அடுத்து ஒரு பிரேக் விட்றாரு. பிரேக் விட்டு இதான் முக்கியம், நான் அதெல்லாம் படிக்கலைன்னா நேராகும். நான் இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். எது? மைக்கை பிடிச்சி ஜெயலலிதா உட்காந்துருக்கு, சிவாஜி சார் இருக்காங்க மேடையில், ஸ்ரீதேவிலேருந்து சிரஞ்சீவிலேருந்து மம்முட்டியிலேருந்து எல்லா பெரிய கமலஹாசன்லேருந்து எல்லா பெரிய நடிகர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. 10,000 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த மத்தியில் சொல்கிறார், நான் இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு முதலமைச்சர் பக்கம் திரும்புகிறார். யார்? சிஎம். யார்? அப்போ ஜெயலலிதா பக்கம் ஒரு சொடக்கு ஒன்று போடுறார். நம்ம ஆள் போட்டுட்டு, நீங்கள் திறந்து வச்சிங்களே, யார்? ஜெயலலிதா பார்த்து சொல்கிறார், திறந்து வச்சிங்களே ஃபிலிம் சிட்டி, அதை திறந்து வைக்கும்போதே சிவாஜி கணேசன் அவர்களை கௌரவிச்சிருக்கணும், ஆனால் நீங்கள் அதை செய்யலை. அது அந்த மேடையில் ஜெயலலிதாவை பார்த்து பேசுகிறாரு, ஆனால் நீங்கள் அதை செய்யலை. அவரை நீங்கள் மதிக்கலை. விழா மேடையிலேயே சிவாஜி சார் அவர்களை உட்கார வச்சு அவரை கௌரவப்படுத்தியிருக்கணும், அதை நீங்கள் செய்யலை. அது தவறு. தவறு செய்கிறது மனித குணம், தவறை திருத்திக் கொள்வது தான் மனிதத்தனம் அப்படின்னு ஜெயலலிதாவை பார்த்து காரசாரமாக தான் கருத்தை வெளிப்படுத்துகிறார். டேய், இந்த தைரியம் உங்கள் நொண்ணுனுக்கு வருமா? கொடநாட்டில் 10வது கேட்டில் கையை கட்டிட்டு ஒரு நாள் பூரா நின்னவன் உங்கள் நொண்ணே, அது தெரியுமா உனக்கு? போயஸ்கானில் வாசலில் கையை கட்டிட்டு அவனும் அவங்க அப்பனும் நின்னது, அது தெரியுமா உனக்கு? எங்கேயாவது தைரியமாக ஒரு விஷயம் செஞ்சாருன்னு உங்கள் நொண்ணை செஞ்சான்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லு. மன வலிமையா? 30 பேர் செத்துட்டாங்க சார் அப்படின்னு சொன்னோடனே ஐயோன்னு ஓடினானே, அது மன வலிமையா? 41 பேர் செத்துட்டாங்கன்னு ஐயோன்னு வீட்டுக்குள்ளே 4 நாளாக சடங்கான பிள்ளை மாதிரி உட்காந்தானே, அது மன வலிமையா? ஏதோ டெய்லி வந்து காலையிலேருந்து நீங்கள் வந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் மக்களை பார்க்குறாரா? மன வலிமையா? வெங்காய வலிமை. இந்த கடிதத்தில், இந்த அறிக்கையிலிருந்து பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடன் நீங்கள் வயதில் மூத்தவர், அதற்கான தார்மீக கடமை இருக்குது. நான் வேற யாருக்கும் பதில் கொடுக்கறதுக்கு நான் இங்க வரல.